கடலூர் மாவட்டம் சேத்தியத்தோப்பு உள்ளடங்கிய பகுதி, அதுபோன்று வடசேரி தஞ்சை மாவட்டத்தை உள்ளடங்கிய பகுதி, அதேமாதிரி மைக்கேல்பட்டி அரியலூர் மாவட்டத்தை உள்ளடங்கிய இந்த பகுதிகளில் குறிப்பாக சேத்தியத்தோப்பை உள்ளடக்கி 20 கிராமங்களில் 21,000 ஏக்கர் நிலங்களும், வடசேரி பகுதியில் 11 கிராமங்களை உள்ளடக்கி 17,000 ஏக்கர் நிலங்களும், மைக்கேல்பட்டி உள்ளடங்கி 3 கிராமங்களில் 3,600 ஏக்கர் நிலங்களையும் ஏலத்திற்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது. ஏலம் யாரும் எடுக்க முன்வரவில்லை என்பதால் நாம் தப்பித்திருக்கிறோம். ஒருவேளை அதானிகளோ அம்பானிகளோ ஏலம் எடுத்திருந்தால் இந்த டெல்டா மாவட்ட மக்களுடைய வாழ்வுரிமை எவ்வாறு பாதித்திருக்கும் என்பதை நாம் கற்பனையில் கூட எட்டி பார்க்க முடியவில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் அனுமதி இல்லாமல், சட்டமன்றத்தின் அனுமதி இல்லாமல் தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு தமிழர் விரோத, தமிழ்நாட்டின் விரோத கொள்கைகளை கடைபிடித்து தமிழ் மக்களின் வாழ்வுரிமையை காலில் போட்டு மிதிச்சு தமிழ்நாட்டை பாலவனமாக்குகின்ற இந்த முயற்சியை ஒரு காலத்திலும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வலுவான ஒரு கடிதத்தை எழுதியிருப்பதை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக போராட்ட குழுவின் தலைவர் என்கிற அடிப்படையிலே மனதார நான் வரவேற்கிறேன்.